அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தனேஷ்குமார். ஒருத்தரை பார்த்த உடனே இவருக்கு என்ன வியாதி இருக்குங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. இவருக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களாம் சொன்னால் ஒழிய அல்லது நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டால் ஒழிய அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு தோல் வியாதி, ஸ்கின் ப்ராப்ளம்னா டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொண்ணை பார்க்குற என்னம்மா பூரா முகப்பருவாக இருக்குது, அங்கங்கே கருப்பாக இருக்குது, போய் டாக்டரை பாரு, இப்போ இந்த க்ரீம் போடு, இந்த சோப்பை போடுன்னு ஈஸியாக அட்வைஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி சொறி, சிரங்கு, படை, தேமல், சோரியாசிஸ் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் பார்க்கும்போது சும்மா இருக்கிறது இல்லை. சரி, ஏதோ நம்ம வைத்தியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம வர்றது கிடையாது. போய் இந்த டாக்டர் பாரு, அந்த டாக்டர் பாரு, இந்த மூலிகையை வந்து சாப்பிடு, இந்த கஷாயத்தை வச்சு குடி, 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கார், அங்கே போனேன்னா பச்சிலையை வந்து பிழிஞ்சு கொடுப்பாரு, அதை குடித்தா சரியாக போயிடும், இந்த மாநிலத்தில் ஒருத்தர் இருக்கார், இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கச்சக்க ஐடியாக்களை கொடுத்துட்டு வருவோம். அதனாலேயே அந்த தோல் வியாதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு கல்யாணம், காது குத்து, சடங்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வெளியே வரதை தவிர்த்துருவாங்க. இல்லைங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த ஸ்கின் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து உருவாக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம். நம்ம அழகு அப்படி பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌரவத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி போகுது இந்த ஸ்கின் ப்ராப்ளம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் வந்து கொஞ்சம் சுத்தமாக இல்லைன்னா இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். சரி, ரத்தம் என்ன, ரத்தம் வந்து ஏன் சுத்தமாக இருக்கணும், அதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம். அதுக்கு என்ன ஹோமியோபதி மருந்து இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பொதுவாக ரத்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் ரொம்ப அடிப்படை தேவை. இந்த ரத்தம் அது வந்து 3 வகையான வேலைகளை செஞ்சது. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை வந்து பரிமாறிக்கிறது. அதே மாதிரி ஹார்மோன்களை எடுத்து கொண்டு போய் தேவையான உறுப்புகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, உடம்புல இருக்கிற கழிவுகளை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது, நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் சத்துக்களை வந்து அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வேலையை வந்து செய்யும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன், அதாவது பாதுகாப்பு, வியாதிகள்லேருந்து நம்மளை பாதுகாப்புறது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அதனுடைய பிரிவுகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு வைரஸு, பாக்டீரியா அந்த மாதிரி கிருமிகள்லாம் வரும்பொழுது அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம உயிரை வந்து காப்பாற்றுறது. அதே மாதிரி ரத்தம் வந்து உறைஞ்சு போகிறதுக்கு வந்து உதவி பண்ணி, ஏதாவது கட்டானாலோ ஏதாவது அடிபட்டாலோ ரத்தம் வந்து உறைஞ்சு போய் நின்று ரத்தம் அதிகமாக வெளியேறாமல் பார்த்துக்கிற விஷயங்களை செய்யுது. அதே மாதிரி ரெகுலேஷன், பாடி டெம்பரேச்சரு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ, அதே மாதிரி அமிலக்கார சமநிலை, வாட்டர் கண்டென்ட் அளவாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த ரத்தங்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரத்தத்தில் இருக்கிற கழிவுப் பொருட்களை ஏற்கனவே வந்து லிவர், நம்ம கல்லீரலும் நம்ம கிட்னியும் பெரிய அளவில் வந்து அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு இருக்கு. அப்புறம் தோல், லிம்ப் நோடுன்னு சொல்லக்கூடிய நிணநீர் நாளங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியேற்றிட்டு இருக்கு. நம்ம கல்லீரல் அப்படிங்கிறது தான் பெருமளவு வந்து கழிவுகளை வெளியேற்றுறது. அதாவது நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸு, அடிக்கிற சரக்கு, திங்கிற பிரியாணி, கண்ணாபின்னான்னு சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸு, அதே மாதிரி கண்ணாபின்னான்னு முழுங்கக்கூடிய மாத்திரைகள், இந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்களை வந்து ஹார்ம்லெஸ்ஸான விஷயங்களாக மாற்றி அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் பிரித்து வெளியேற்றி நம்ம உடம்பை பாதுகாக்கிற வேலையை செய்கிறது இந்த லிவர் அப்படிங்கிறது. கிட்னியும் அந்த மாதிரி தான். அதாவது ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வந்து அதிகப்படியான உப்புகளை வந்து இந்த யூரியாவை வந்து யூரின் மூலமாக வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுது. ஸோ ஏற்கனவே 2 உறுப்புகள் நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதையும் மீறி நம்ம உடம்புல வந்து வியாதிகள் வரும்போது தான் நம்ம ரத்தம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வருது. ஏற்கனவே இந்த மாதிரி ரத்த சுத்திகரிப்பு அப்படின்னு போனோம்னா நிறைய பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே எக்கச்சக்க வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதை குடிங்க, இதை குடிங்க, லெமன் டீ குடிங்க, க்ரீன் டீ குடிங்க, அப்புறம் வந்து செம்பருத்தி பூ டீ குடிங்க, திராட்சை சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து இது நிறைய மூலிகைகள்லாம் கலந்து அது ஒரு கஷாயம் மாதிரி குடிங்கன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் வந்து இருக்கும் ரத்த சுத்திகரிப்பு அப்படிங்கிற வகையில். ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹோமியோபதியில் வந்து பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் இருக்குது. பிளட் பியூரிஃபையர் அப்படிங்கிற ஒரு டானிக்கு, அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. அதில் ஒரு 4 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்கள் எந்த கம்பெனி டானிக் வேணாலும் வாங்கலாம். பிளட் பியூரிஃபையர் டானிக் கொடுங்கன்னா பெரும்பாலும் ஒரே காம்பினேஷன், ஒரே மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். கம்பெனியை பற்றி கவலை கிடையாது. ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சரசபரிலா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இது கேட்டு கேள்விப்பட்டிருப்போம், நன்னாரி வேர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெயில் காலங்களில் வந்து நன்னாரி சர்பத்து, கிராமங்களெல்லாம் நன்னாரி சர்பத்து தான் விற்பாங்க ஃபஸ்ட்டெல்லாம். இப்போல்லாம் வெயில் காலத்தில் யாரும் சர்பத் குடிக்கிற மாதிரி தெரியல. நன்னாரி நம்ம உடம்புடைய ஹீட்டை அவ்வளோ நல்லா குறைக்கும். சிறுநீர் பிரியறதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ நல்லா வந்து பிரித்து விடும். உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். ரத்தத்தை வந்து சுத்தமாகும். இந்த வேர்வை ஸ்மெல் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த நன்னாரி வேர் வந்து சர்பத்தை வாங்கி கொஞ்சம் நல்லா ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் வேர்வை ஸ்மெல் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. அடுத்து கந்தகம். கந்தகம் வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கக்கூடிய வகையில் அந்த ஃபார்மில் வந்து அதில் கலந்து
கந்தகம் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஆயுர்வேதத்தில் வந்து அதை வந்து மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க கந்தக ரசாயனத்தை. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மருந்து கந்தகம், அது கலந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை, அசாடியட்டா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேப்பிலையை மிஞ்சின மருந்து இல்லை அப்படிம்பாங்க. எங்கேயாவது நம்மளே வந்து கோயில் குளம்னு போனோம்னா வேப்பிலையை வச்சு வாயில் போட்டு மென்று சாப்பிட்றது பார்த்துருப்போம். அதாவது வயிற்றில் இருக்கிற கிருமிகள் மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய, அதை கொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளது வேப்பிலை. அதே மாதிரி இம்யூனிட்டி, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இந்த வேப்பிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் இச்சினேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. இச்சினேஷியாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து. அதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் கூட நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு விஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செப்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம உடம்புல கலந்துருக்கக்கூடிய, அதாவது ஏதாவது செப்டிக் ஆயிடுச்சு, ரொம்ப உடம்புக்கு வந்து விஷத்தன்மை ஏறிடுச்சுன்னா அதெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை உள்ள பவர்ஃபுல்லான மருந்து. இதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இச்சினேஷியா அப்படிங்கிற ஒரு மருந்து ஏறக்குறைய பார்த்தோம்னா நம்ம இந்த குரோட்டன் செடி அந்த மாதிரி இருக்கும், அதில் இருக்கிற பூ மாதிரி இருக்கும். ஸோ இந்த இச்சினேஷியா, இந்த 4 வகையான மருந்து தான் மெயினாக கலந்துருக்கு. ஸோ இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அப்போ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஒரு முகப்பருவாகட்டும், ஒரு சொரியாகட்டும், ஒரு சிரங்காகட்டும், எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய கரப்பான் சம்மந்தப்பட்டதாகட்டும், அல்லது வந்து சோரியாசிஸ் சம்மந்தப்பட்டதாகட்டும், சில பேருக்கு இந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய இந்த தடிச்சு உடம்புல சாப்பாடு ஒத்துக்காமல் தடிச்சு போகிறது, வெயில் பட்டால் தடிச்சு போகிறது, ஏதாவது குளித்தோம்னா தடிச்சு போகிறது, இந்த மாதிரி ஒவ்வாமை ஏற்பட்டு தடிச்சு போகிறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த டானிக் வந்து நீங்கள் உபமருந்தா. ஏன் உபமருந்தா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த மருந்து வேணால் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸ்கின்னுக்கு ஒரு வேளை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து ஒரு ஹோமியோபதி மருந்து கடையில் வாங்கி காலையில் 10 மில்லி, ராத்திரி 10 மில்லி, சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மருந்துக்கு இதுக்கு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுருந்தால் போதும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக வேலை செய்கிறதுக்கு இந்த ரத்த சுத்திகரிப்பு இந்த டானிக் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருவேளை ஹோமியோபதி மருந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் டாக்டரை கேளுங்க, இந்த மாதிரி ரத்த சுத்திகரிப்புக்கு ஏதாவது டானிக் இருந்தால் கொடுங்கன்னு கேளுங்க. அல்லது நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாலும் ஒன்றும் தவறு கிடையாது. இதை எடுக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கழிவுகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து வெளியேறி நம்ம உடம்பு வந்து சுத்தமாக வச்சுக்கும். ரத்தத்தில் கழிவுகள் வெளியேற்றம் அப்படிங்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம், ரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரத்தத்தில் இன்றைக்கி தங்க வைக்கிற விலையில் நம்மளே தங்கத்தை வச்சுருக்குங்க. ஏன்னா ரத்தத்தில் வந்து 0.2 மில்லிகிராம் அளவுக்கு கோல்டு கலந்துருக்கான். அவ்வளோ காஸ்ட்லியான விஷயம் ரத்தம். அதை சுத்தம் பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.